கேட்பார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட, அபூபக்கர் நீங்க ராயை சொல்லுங்க, என்ன செய்யலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், கைது செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தவிர பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் எதுவும் செய்யவில்லை. அவர்களிலே நல்ல பண்டிதர்கள் இருக்குகிறார்கள், படித்தவர்கள் இருக்குகிறார்கள், கல்விமான்கள் இருக்குகிறார்கள். நம் இஸ்லாமிய பெருமக்களில் யாரெல்லாம் கல்வி கற்காத நிலையில் இருக்குகிறார்களோ அந்த பண்டிதர்களை வைத்து இவர்களுக்கு பாடம் எடுக்கட்டும், இதுவே பிணையாக அவர்களுக்கு நாம் ஆக்கி கொண்டு அவர்களை நாம் விடுதலை செய்து விடலாம் என்று சொல்லுவார்கள் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தில் என்ன நினைத்தார்களோ அது அப்படியே அங்கே வெளிப்படுகிறது. சந்தோஷத்தில் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கற்றறிந்த மார்க்க கல்வி, நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்விகளை கற்காதவர்களுக்கு நீங்கள் கற்றுவிட்டு அதை பிணையாக்கி கொண்டு நீங்கள் விடுதலையாகி கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள் பெருமன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கல்வி கற்காத ஒன்றும் அறியாத கைதிகள் யாரும் இருந்தீர்கள் என்று சொன்னால் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகையை நீங்கள் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலையாகிக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள் பெருமன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதற்கு சொல்லப்படுகிறது தெரியுமா? எல்லா தகுதியும் இருக்குகிறது, அவர்களை கொலை செய்தாலும் கூட கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற நிலையில் இருந்தாலும் அந்த ஒரு முடிவுக்கு ஒரு ஆட்சியாளன் போகவில்லை. அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரிடத்திலிருந்து பிணையாக கற்றறிந்த கல்வியை பிற மக்களுக்கு மத்தியிலும் அது போதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பிய ஒரு தலைமை, மக்கள் மீது நலம் கொண்ட ஒரு தலைமை எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதற்கு பெரிய ஒரு உதாரணம் இது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வந்த சஹாபாக்களுடைய நிலைமைகள் எல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நமக்கு தெரியும், ஒரு ஆட்சியாளர், நமக்கென ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்திலே நிம்மதியாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஊரின் சூழ்நிலை மாறுகிறது என்பதற்காக வேண்டி ஒரு சட்டத்தை புதிதாக திருத்துகிறான் அல்லது உருவாக்குகிறான் என்று சொன்னால் அதை மக்களுக்கு மத்தியில் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆலோசனையின் பெரும்பான்மை என்னவோ அந்த முடிவை ஒரு ஆட்சியாளன் எடுக்க வேண்டும். முடிவு செய்துவிட்டு மக்களின் மீது கருத்து கேட்பது என்பது நல்ல ஆட்சிக்கான அடையாளம் அல்ல என்பதை விளங்குவதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல சொல்லுகிறார்கள், அன்றைக்கு இஷ்டத்துக்கு மகரு, தனக்கு விரும்பியது போல மகரு கொடுத்து மனம் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நிலவியது. அதனால நிறைய வாலிபர்கள் திருமணம் முடிக்காம எல்லாம் தேங்கி இருந்தாங்க. திருமணம் முடிக்காம நல்லா தேங்கி இருந்தாங்க. இன்றைக்கு கூட அரபுலகத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நம்ம போகும்போது நிறைய வாலிபர்களை நம்ம பார்க்க முடியும். அவங்க கிட்ட ஏப்பா என்ன கல்யாணம் பண்ணலையான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க மகர் கொடுக்கறது காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் வாலிபர்கள் தேங்கி இருக்குகிறார்கள். நம்ம ஊர்ல எப்படி யுவதிகள் இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையின் காரணமாக தேங்கி இருக்குகிறார்களோ அதுபோல அங்க அரபு தேசங்கள்ல வாலிபர்கள் தேங்கி இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு நிலை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் நிலவியது. ஒரு ஜும்மா மிம்பரிலே ஏறி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, அதிகமான மகர் தொகையை கொடுத்து நீங்க இனிமே திருமணம் முடிக்க கூடாது, அதிகமான மகர் தொகை பெண்கள் யாரும் வாங்க கூடாது, 4 ஓகையாக்கு மேல நீங்கள் மகர் கொடுக்க வேண்டாம் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற செய்தி. பேசுகிற போது அந்த கூட்டத்துல இளம் பெண் அல்ல, ஒரு கிழவி எழுந்திருந்து பேசினாள். ஒரு கிழவி எழுந்திருந்து பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? உமரே, நீங்கள் அநீதி செய்கிறீர்கள், அநீதி செய்கிறீர்கள். யோசிக்க வேண்டும். பேசுவது நாட்டினுடைய தலைமை, அரபுலகத்தினுடைய ஜனாதிபதி. ஆனால் அதை எதிர்த்து கருத்து சொல்வது பாமர மக்களில் இருக்கக்கூடிய இளம் வயதுடையவர் அல்ல, ஒரு கிழவி எழுந்திருந்து பேசுவதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் மக்களாட்சி என்பதை நாம் விளங்க வேண்டும். சாமானிய மக்கள் கூட அரசனை எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவிற்கு ஒரு சமூகம் வளருமானால் அதுதான் நல்ல மக்களாட்சிக்கான அடையாளம். இந்த கிழவி எழுந்திருந்து சொல்லும் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள் உமரே, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு நீங்க மாறு செய்றீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு வார்த்தை சொல்லுவான், வைன் ஆதைதும் இஹதாஹுன் ஸின்தாரன் ஃபலா தஅகுதுஹுன். ஒரு குவியல் அளவிற்கு மகர் நீங்கள் கொடுத்திருந்தாலும் அந்த கணவனுக்கு அதிலிருந்து எந்த பங்கும் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிற போது, ஒரு குவியலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணம் காட்டுகிற போது நீங்கள் இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்வது உங்களுடைய சட்டமே தவிர அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள் என்று சொன்னபோது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அன்னைக்கு சொல்றாங்க, நாட்டினுடைய ஒரு அரசனாக இருந்தாலும் ஒரு ஆண் இந்த இடத்தில் தவறு செய்து விட்டான், சாமானிய பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண் இந்த இடத்தில் உண்மையை பேசிவிட்டால் என்பார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதற்கு பெயர் மக்களாட்சி.
எல்லா உரிமைகளும், கருத்துரிமைகளும், பேச்சுரிமைகளும் சமூகத்திற்கு வழங்கப்படும் என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் மக்களாட்சி. சட்டங்களை இன்றைக்கு திருத்துகிறார்கள், நாம் பார்க்கிறோம். முத்தலாக்களுடைய சட்டமாக இருந்தாலும் சரி, பொது சிவில் சட்டமாக இருந்தாலும் சரி, குடியுரிமை சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது மாட்டுக்கறி அரசியலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் இப்படி, மக்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறது என்பது இதற்கு பெயர் மக்களாட்சி அல்ல. மக்கள் விரும்புகிற ஒரு நிலைமையை அரசன் அதை எதிர்கொள்வான் என்று சொன்னால், அரசன் அதை ஆதரவு அளிப்பான் என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் நல்ல மக்களாட்சி என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆனா இன்னைக்கு கால சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய துன்பங்களையும் துயரங்களையும், குறிப்பாக இஸ்லாமியர்கள் நாடு கடந்து அல்லது உள்ளூருக்குள்ள வட மாநிலங்கள்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு அறியாதது ஒன்றுமில்லை, எல்லாமே நமக்கு தெரியும். உலகளாவிய அளவில் இஸ்லாமியர்களுக்கான இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹாக்கிம் அல்லாஹ் ஒருவன் தானே, சட்டங்களை இயற்றுபவன் அல்லாஹ் ஒருவன் தானே. ஏன் இப்படி இஸ்லாமியர்கள் பாடுபட வேண்டும்? ஏன் ஒரு கஷ்டத்துக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட வேண்டும்? அதுக்கு வேறு யாரும் காரணம் அல்ல, நாம் தான் காரணம், நாம தான் காரணம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், ஒரு அடியானை மேல நீ ரொம்ப பாசம் வச்சிருக்கிறன்னா அதுக்கான அடையாளம் என்ன? அல்லது ஒரு அடியானை அவன் மீது நீ கோபப்படுகிறாய் என்று சொன்னால் அதற்கான அடையாளம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்லுவான், ஒரு சமூகத்தின் மீதோ அல்லது ஒரு அடியானின் மீதோ நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்னன்னா, அவர்களுடைய பருவ காலத்தை சீராக நான் அமைத்து வைப்பேன். வெயில் காலத்துல வெயில் இருக்கும், மழை காலத்துல மழை இருக்கும், குளிர்காலத்துல குளிர் இருக்கும். இந்த சீதோச நிலைகள் என்பது மாறுபடாது. இது சமூகத்தின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கான அடையாளம் என்று சொல்லுவான் ரப்புல் ஆலமீன். இரண்டாவது அடையாளம், அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஆட்சியாளர்களை அவர்களுக்கு நான் அமைத்து வைப்பேன் என்பது அல்லாஹ் சொல்லுகிற செய்தி. இதே ஒரு சமூகத்தின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்பட்டால் அதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? பருவகாலம் என்பது மாறும். மழை காலத்துல மழை காலத்துல நல்ல வெயில் அடிக்கும், வெயில் காலத்துல நல்ல மழை பெய்யும். இந்த பருவ சீதோச நிலைகள் மாறி 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 வரும். இது அடியார்களின் மீது நான் கோபப்படுவதற்கான அடையாளம். இன்னொன்று, அவர்கள் நிம்மதி பெறா வண்ணம் அவர்களுக்கான ஆட்சியாளர்களை நான் அமைத்து வைப்பேன் என்பது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறான் என்று சொன்னால், இன்றைய கால சூழ்நிலையை நாம் யோசிக்க வேண்டும். அரசியல் களங்களை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நாம் எப்படி இருக்குகிறோமோ அதற்கு பகரம் தான் நமக்கான பிரதிநிதிகள், நமக்கான ஆட்சியாளர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாம் நன்றாக இருந்தோம் என்று சொன்னால், ஷரியத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் நாம் இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஆட்சியாளர்களாக உருவாக்கி தருவான். ஷரியத்திற்கு முரண்பாடாக நம்முடைய வாழ்க்கையிலே அமல்கள் இருக்குமானால் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வோம், சீர்படுத்துவோம். நமக்கான ஆட்சியாளர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு சாதகமானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்யாவிலே உருவாக்கி தந்தருவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி